சின்ன மருமகள் தொடருல மலர காப்பாத்துறதுக்கு சேதுகிட்ட உதவி கேட்குறாங்க தமிழ்ச்செல்வி. அப்பொழுது ஆதாரத்தோட போஸ் நிரூபிச்சிருக்கிறான். அதை பொய்ன்னு நீ நிரூபி, அதுக்கப்புறம் உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. பிறகு கருப்பு கிட்ட கேட்குறாரு, நான் செய்கிற உதவின்றாரு. பிறகு இதேமாரி ராசாங்கம் மாமாவுடைய ஃபோனை யாருக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி தமிழ் சொல்கிறா. அவர் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. பிறகு நான் ஒரு ஃபோன் கேட்டேனே, புது சிம்மு ஃபோனை கொடுங்கன்னு கேட்டு வாங்கிக்கிட்டு, அதில் ராசாங்கம் யாரோடையும் தொடர்பில் இருக்கிற மாதிரி பேசுகிற மாதிரி வாய்ஸு மற்றும் மெசேஜ்லாம் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறாங்க. சேதுவிடம் தமிழ்ச்செல்வி உங்கள் அப்பாவுக்கு வேறு ஒரு பெண்ணோட தொடர்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. அதுக்கு அவர் கோவப்படுறாரு. அதுக்கான ஆதாரம்லாம் என்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி காட்டுறாங்க. ஆனால் அதை சேது நம்ப மாட்டாரு. அப்போ தான் தமிழ் சொல்கிறாங்க, இதே போலியான ஆதாரத்தை தான் செட் பண்ணி போஸ் மலரை குற்றவாளி நிரூபிச்சிருக்கிறான். அவங்கள காப்பாற்றுறதுக்கு தான் நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி அந்த உதவியை கேட்டு வாங்குகிறாங்க. பிறகு போஸோடைய ஃப்ரெண்டுக்கிட்ட மலரை ஃபோனில் பேச வைக்கிறாங்க. இதேமாரி எப்படியா இருந்தாலும் என்னை விட்டு அனுப்பிச்சிடுவாங்க. அனுப்பிச்சிட்டா எனக்குன்னு ஒரு துணை வேணும். இங்கே நகை பணம்லாம் நான் எடுத்து வாங்கி வைக்கிறேன், அதை நீ எடுத்துகிட்டு போயிடுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவன் சொல்கிறான், இந்த விஷயத்துலேருந்து தப்பிக்கிறதுக்காக என்னை யூஸ் பண்ண நினைக்கிறியான்னு. அப்படி நினைக்கிற மாதிரி இருந்தால் அவங்களோட வாய்ஸ் ரெக்கார்டெலாம் வச்சு நான் எப்போவும் இந்த விஷயத்துலேருந்து நான் வெளியே வந்திருப்பேன். ஆனால் அப்படி இல்லை, எனக்கு ஐடியா கிடையாது. எனக்கு அதுக்கப்புறம் இந்த வீட்டில் என்னால் இருக்க முடியாது. எப்படியா இருந்தாலும் நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம். அதுக்காகத்தான் நான் உங்கள்கிட்ட ஃபோனில் பேசுகிறேன்ட்டு மலர் மறுப்படா பதில் சொல்கிறா.